பிரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்போம். தெரியல, அது நாட்களில் உங்களுக்கு கொடுக்குறது சிம்பிளான வார்த்தை தான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அப்படி பிரியமாக இருந்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுக்கிறோம். நாளையில் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. துன்மார்க்குடைய அவசரம் நடக்காதபடி, பாவிகளுடைய வழி இல்லாதபடி, பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராதபடி, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கையின் பிரியத்தை சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும் வசனம் போட்டிருக்கு. அதனால் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னா ஏசப்பாவுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். துன்மார்க்கங்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. ஏசப்பாவுடைய ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவங்ககிட்ட நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, ஆலோசனை கேட்கக்கூடாது. அது துன்மார்க்கத்துக்கு ஏற்ற ஆலோசனை தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால் பாவிகளுடைய வழியில் உட்காராதீங்க. அவங்க அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யுங்க, உட்காராதீங்க. அப்புறம் பரியாசக்காரன் உட்கார அடுத்தவங்களை கிண்டல் பண்ணிக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணிட்டு பேசுகிற மக்கள் மத்தியில் உட்காராதபடி வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். செய்வதெல்லாம் வாய்க்குவான். அவன் நீர்க்கால்களில் ஒரு மண்டப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அதனால் அப்படி நம்ம அவருடைய ஒரு நீர்க்கால்னா வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பான். இது எப்பவும் செழிப்பாக தான் இருக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம நல்லா செழிப்பாக இருக்க வேண்டுமானால் வேதத்தை வாசிப்போம். வேதம் கூறுகிறது 119:92 நம்முடைய வேதம் மட்டும் என் மன மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு ஒரு வசனம் தாவீது சொல்வார். வேதம் தான் நம்மளுக்கு மன மகிழ்ச்சி. அதனால் வேதத்தை கொண்டு நம்ம வாசிக்க தியானிக்க வியாதி வசனத்தை வேதவசனம் பேச அப்படியே வசனம் நமக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பெரிய செஞ்சுக்கிட்டே இருக்கும். வேத வசனம் உள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை கற்று தருகிறார். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தருகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் வேதத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் பிரியமாக இருங்க. வேதத்தை தியானிங்க. வேதத்தை தியானிக்கும் போது எப்பேற்பட்ட காரியத்திலையும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். தாவீது சொன்னது போல் அவனுக்கு கர்த்தரின் வலது பாரசத்தில் வைத்திருக்க அப்படின்னா நான் அசைக்கப்படுகிற வசனத்தின்படி நம்ம எதுலேயும் அசைக்கப்பட மாட்டோம். புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றுகிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிற கண்களை மூடி செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த வேத வசனத்தை கொண்டு பேசினீர். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவங்களும் மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவரே, வேதம் மட்டும் மனமகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நான் துக்கத்தில் அழிந்திருப்பேன்னு சொன்னது போல், தாவீது சொன்னது போல் ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே முழுமையாக ஒரு கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தில் என்ன போட்டுக்கணும் பார்த்து அதன்படி நடக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்குள்ளே இறங்கும். கர்த்தாவே, எல்லா தடையும் நீக்கி போடுவீர். கர்த்தாவே, சிறந்தது போல காணப்பட்டாலும் ஆண்டவரை ஏற்று வேலை வரும்போது எல்லாத்தையும் திரும்ப ரெட்டிப்பாய் கொடுக்குற கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோட இருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கொடும். அப்படியே கர்த்தர் செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.